ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date not bites. அர்ஜுனுக்கு என்ன படிச்சாலும் மெமரியில இல்ல. Take it, line date not bites. Oh no, ரொம்ப போர் அடிக்குது. Take it, date not bites. எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப அப்செட்டா இருக்கு. Take it, line date not bites. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் எனர்ஜி பார். Take it, line date not bites. மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? யாருக்கு எதிரான தானே கேக்குறீங்க? வேற யாரு? மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக களம் காணுகிறது. நடிகர் விஜய் செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியிலிருந்து பிரச்சாரத்தை துவங்குகிறார். டிவிஎஸ் டோல்கேட்டில் பிரச்சாரத்தை துவங்கும் அவர் திருச்சி தலைமை தபால் நிலையம், பாலக்கரை, காந்தி மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் வாகனத்தில் இருந்தபடி பிரச்சாரம் செய்கிறார். திருச்சி மரக்கடை பகுதிக்கு வந்த பிறகு அங்கு மக்கள் மத்தியில் பேசுகிறார். முதலில் சத்திரம் பஸ் நிலையத்தில் விஜய் பேச திட்டமிட்டிருந்தார். அதற்காக தவேகா சார்பில் அனுமதி கோரப்பட்டது. ஆனால் சத்திரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுவிடும் என்பதால் போலீசார் அனுமதி வழங்கவில்லை. ஸ்ரீரங்கத்திலும் விஜய் பேச அனுமதி கேட்கப்பட்டது. அதற்கும் போலீசார் அனுமதி மறுத்தனர். பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கடைசியில் திருச்சி மரக்கடை பகுதியில் விஜய் பேச போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். அதுவும் 30 நிமிடம் மட்டுமே பேச அனுமதித்துள்ளனர். மரக்கடை பகுதியில் விஜய் பேசும் கூட்டத்துக்கு மொத்தம் 23 நிபந்தனைகளை திருச்சி போலீசார் விதித்துள்ளனர். செப்டம்பர் 13ஆம் தேதி காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரை மட்டுமே விஜய் பேச வேண்டும். காலை 9:30 மணிக்கு மரக்கடை பகுதிக்கு தொண்டர்கள் வந்துவிட வேண்டும். விஜய் ரோட் ஷோ நடத்தக்கூடாது. பிரச்சார வாகனத்தில் உட்கார்ந்தபடிதான் விஜய் வர வேண்டும். நின்று கொண்டு கையாட்டி கொண்டு வரக்கூடாது. பொதுமக்கள், வணிகர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் விதமாக தவைக்காவினர் எந்த செயலையும் செய்யக்கூடாது. விஜய் வரும்போது அவரது வாகனத்துக்கு முன்னும் பின்னும் 5 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். அதற்கு மேல் வாகனங்கள் வந்தால் அனுமதிக்கப்பட மாட்டாது. மருத்துவ வசதி, ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்களுக்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழகமே செய்து கொள்ள வேண்டும். குழந்தைகள், கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகளை அழைத்து வரக்கூடாது. போக்குவரத்துக்கு இடையூறு செய்யக்கூடாது. கூம்பு வடிவ ஸ்பீக்கர்களை பயன்படுத்தக்கூடாது. தவேகா தொண்டர்கள் மிக நீளமான கம்புகளில் கொடியை எடுத்து வரக்கூடாது. பள்ளிக்கு செல்பவர்கள், விமான நிலையம் செல்பவர்கள், மருத்துவமனைக்கு செல்பவர்களுக்கு வழிவிட வேண்டும். ஆம்புலன்ஸ்கள் வந்தால் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. உடனே ஒதுங்கி வழிவிட வேண்டும். இதுபோல 23 நிபந்தனைகளை திருச்சி போலீசார் விதித்துள்ளனர். போலீஸ் விதித்துள்ள நிபந்தனைகளை தவேகா நிர்வாகிகள் பரிசீலித்தனர். நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதாக உறுதிமொழி கடிதத்தை திருச்சி போலீஸ் துணை கமிஷனர் சிபினிடம் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் கரிகாலன் வழங்கினார். அதைத் தொடர்ந்து விஜய் பிரச்சார நிகழ்ச்சிக்கு அனுமதி கடிதத்தை துணை கமிஷனர் சிபின் வழங்கினார். விஜய் ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை. பிரச்சார வாகனத்தில் நின்று கொண்டு கையை ஆட்டிக்கொண்டு வரக்கூடாது என்ற நிபந்தனைகள் போலீசின் கெடுபிடியை காட்டுவதாக தவேகா தொண்டர்கள் கொதித்து போய் இருக்கின்றனர். ஸ்ரீரங்கத்தில் பேச விஜய்க்கு அனுமதி வழங்கப்படாததும் தவேகாவினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. விஜய் பிரச்சாரத்துக்கு போலீஸ் கெடுபிடி நிபந்தனைகள் விதிப்பது குறித்து அமைச்சர் நேருவிடம் கேட்டதற்கு அதிமுக ஆட்சியில எங்களுக்கு அனுமதி கொடுத்தார்களா என திரும்ப கேட்டு திடுக்கிட வைத்தார். அனுமதி கொடுத்தா சரிம்பாங்க, இல்லனா திட்டுவாங்க, இதுதான் அரசியல் என்றும் சொன்னார். விஜய் பிரச்சாரம் செய்ய போறாரு. அதுக்கு அவங்க கேட்ட இடத்த கொடுக்கல. ஏற்கனவே எதிர்கட்சிக்கெல்லாம் புத்தூர் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்களுக்கு கொடுத்தாங்களா சிந்தாமணியா? எங்களுக்கு ஆட்சியில் அவங்க அதிமுக ஆட்சி இருக்கும்போது இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, மெயின்கார்ட் கேட் போஸ்ட் ஆஃபீஸ், அதில் அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆளுங்கட்சியில். நாங்கள் போய் கேட்டால் நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்தால் பண்ணிக்கங்கன்னு அன்னைக்கு போலீஸ் சொல்லிச்சு. எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. புத்தூர் 4 ரோடையும் எங்களுக்கு கொடுக்கல. புத்தூர் 4 ரோடையும். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், கலெக்டரையும் எஸ்பியும் கூப்பிட்டு நீங்கள் ஒரு மீட்டிங் போடுங்க, எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிடுங்க. எந்த இடம் ஒரு ஊர்வலமா உண்ணாவிரதமா ஒரு இடம் நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்கன்னு சொன்னோம். அதில் ஒரு சில இடங்கள் நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னேன், இதே மார்க்கெட் ஏரியா நம்ம கலைஞர் கூட்டம், கடைசி கூட்டம் கலைஞர் கூட்டம் இப்போ 20 வருஷத்துக்கு முன்னால் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அனுமதி கொடுக்கல. இப்போ அனுமதி கொடுத்தது எப்படி கொடுக்குறாங்க? ஜிப்டர் தேட்டரை பார்த்து அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ கொடுத்ததை எனக்கு அனுமதி கொடுக்கலங்க. நாங்கள் கேட்டோம், காவல்துறை எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கோ, அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அனுமதி அவங்க கரெக்டாக தான் கொடுக்குறாங்க. அவங்க பேரில் குற்றச்சாட்டு இல்லை. நமக்கு கிடைக்கலன்னா நம்ம திட்டுறோம், கிடைச்சா சரின்னு சொல்கிறோம். இதுதான் விஷயம். அது எங்களுக்கு ஏன் அவங்கள போய் இடைஞ்சல் பண்ணி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஏங்க,
சிந்தாமணி அண்ணா சிலைக்கும் மரக்கடைக்கும் எவ்வளவு தூரம்? கரெக்டா 2 கிலோமீட்டர்.